ரைட்டர் வந்து மேக்கர்ஸோட ஒரு 80% வேலையை வந்து பண்ணி கொடுத்துட்றாங்க ஈஸியா. ஒரு 20% வந்து எக்ஸ்ட்ரா, சரி இதை எக்ஸ்ட்ரா வேற மாதிரி எப்படி காட்டலாம் அப்படின்னு யோசிக்கிறது தான் மேக்கர்ஸ். ஓகேவா? இவங்களே எல்லா வேலையும் பண்ணி கொடுத்துருவாங்க. என்னை கேட்டிங்கன்னா ஒரு 80% வேலைகளையும் முடிச்சு கொடுத்துட்றாங்க. எனக்கு உள்ள ஒரு இது என்னதுன்னா, ரைட்டர்ஸ் தான் டேரக்டராகவே வரணும். அப்படி வரலைன்னா ரைட்டர்ஸோட ஓன் தாட்ஸ், இப்போ ஒரு சீனை வந்து ரசிச்சு ரசிச்சு எழுதியிருப்பாங்க. ஆனால் அது வந்து வேற மாதிரி டேரக்டர்ஸ் வந்து எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அப்போ வந்து அவங்ககிட்ட இதெல்லாம் எப்படி கஷ்டப்பட்டு எழுதுனேன், எவ்வளோ ஃபீல் பண்ணி எழுதுனேன், அதில் சோலே இல்லாமல் எடுத்து வச்சிருக்கீடா அப்படின்னு நினைக்க கூட ஒரு சான்ஸ் இருக்குது. அதனால வந்து யார் ரைட்டரோ அவங்களே மேக்ஸிமம் மேக்கிங்க்கு போகிறது கொஞ்சம் பெட்டர். ஏன்னா மலையாள சினிமா, ஹாலிவுட் எல்லாத்துலேயுமே ரைட்டர்ஸ் தனியாக இருக்காங்க, மேக்கர்ஸ் தனியாக இருக்காங்க. இது என்னோட கருத்து. அப்புறம் வந்து ஒரு படம் பார்த்துட்டு ஒரு சாமானிய மக்களே வச்சுக்கங்களேன், இந்த படத்தில் ஒரு நல்ல கதை சொல்லியிருக்காங்க, அது நல்ல ஒரு மெசேஜ் இருக்குது. மெசேஜ்னா என்ன, ரைட்டிங், அவங்க சொல்கிற ஒரு விஷயம் தான். ஸோ இதனால தான் நான் ரைட்டிங் பக்கம் நிற்கிறேன். நான் எப்போவுமே ரைட்டிங்கை விட்டே கொடுக்க மாட்டேன். ஏன்னா ரைட்டிங் ரொம்ப முக்கியம். ரைட்டிங் தான் எல்லாமே. 80% ஆஃப் த ரைட்டர்ஸ் தான் மேக்கர்ஸ் தான் வரணும் அப்படின்றதுல அதில் எந்த ரீசனும் இல்லைன்னு நினைக்கிறேன். அப்படி பார்த்தா சுஜாதா ஒரு நல்ல ரைட்டர். அவர்கிட்ட கொண்டு போய் நம்ம வந்துட்டு ஒரு படம் பண்ணுங்கன்னு கொடுத்துட முடியுமா என்ன? அவரால் உடனே சங்கர் மாதிரி எடுத்துட முடியுமா? அவர் இது வரைக்கும் எடுக்கல, மேபி எடுத்திருக்கலாம். பட் எந்த பாயிண்ட்டும் இல்லை. 80% ரைட்டர்ஸ் தான் மேக்கர்ஸ் தான் வரணும்னா என்ன மாதிரி ஆளெல்லாம் எங்கே போவாங்க? ஸோ இங்கே வந்துட்டு அதே நிறைய டேரக்டர்ஸ் இருக்காங்க. கேஎஸ் ரவிக்குமார் அவர் ஸ்க்ரீன் பிளே பண்ணியிருக்காரு. ஸ்க்ரீன் பிளே ஒரு நிமிஷம் ப்ரோ, இப்போ நீங்கள் இதை மறுபடியும் சொல்லுங்க, தப்பா புரிஞ்சுட்டு பேசுறீங்கன்னு நினைக்கிறேன். இல்லை, நான் என்ன சொன்னேன்னா 80% வேலையை இல்லை ப்ரோ, இரு ப்ரோ, ஒரே ஒரு நிமிஷம் ப்ரோ. நீங்கள் ஒரு விஷயம் பேசுறீங்க, ஓகேவா? அதுக்கு நான் எதிர் பாயிண்ட் பேசுகிறேன். நீங்கள் பேசுறதா இருந்தா நான் தப்பாவே புரிஞ்சுக்கிறேன், பிரச்சனை இல்லை. நான் பேசி முடிச்சிட்ட பிறகு பேசுங்க. நீங்கள் சொல்லுங்க இல்லை அப்படின்னு இல்லை, நான் தப்பாவே புரிஞ்சுட்டு போகிறேன். மேபி நீங்கள் கிளியர் பண்ணுங்க, ஆனால் நான் பேசி முடிச்சிட்ட பிறகு கிளியர் பண்ணுங்க, ஓகேவா? நீங்கள் என்ன சொன்னீங்கன்னா 80% ரைட்டர்ஸ் தான் மேக்கர்ஸ் தான் வரணும் அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. அது கிடையாது. அதுக்கப்புறம் 80% தான் ரைட்டிங்கு, வெரி 10% தான் மேக்கிங் அப்படின்னு சொன்னீங்க. நான் அப்படியே இதை ரிவர்ஸாக பார்க்குறேன். 80% ஆஃப் த ரைட்டர்ஸ் தான் மேக்கர்ஸ் தான் வரணும் அப்படின்னா நிறைய பேர் எழுதுறவங்க இருக்கிறாங்களே, ரைட்டர்ஸ் ரெகக்னேஷன் இருக்கிறாங்களே. நீங்கள் வந்துட்டு மலையாள சினிமாவை எக்ஸாம்பிள் சொன்னீங்க, அங்கேயும் அப்படி தான் ஒர்க் பண்ணாங்க. ரைட்டர்ஸ் வேற, மேக்கர்ஸ் வேற. அதனால தான் படம் நல்லா வருது அப்படின்றது என்னோட நம்பிக்கை. ரைட்டிங்ன்றது ஒரு தனிப்பட்ட கலை, பட் அவங்க மட்டும்தான் பிரைஸ் பண்ணப்படணும் அப்படின்றது பாயிண்ட் எனக்கு இங்க ஒர்க் அவுட் ஆகல. ரைட்டிங் இருந்தால்தான் மேக்கிங் கொண்டு போக முடியும். ரைட்டிங்கே இல்லை, எனக்கு மேக்கிங் நான் வந்துட்டு ஜித்து நான் வந்துட்டு என்ன டெக்னிஷனாக கொண்டு வந்து படிக்க முடியும் அப்படின்னா அது பெருசா பேசப்படாது. இங்க எதுவுமே இல்லை, சிம்பிளா தான் இருக்கு. எனக்கு பட்ஜெட்டும் கம்மியாக தான் இருக்கு. என்கிட்ட இவ்வளோ டெக்னீஷியன்ஸ் இருக்காங்கன்னு போது இங்க உங்க பேப்பர் ஸ்ட்ராங்கா இருந்தா அப்படின்னா இங்க உங்களால எவ்வளவு தூரம் வேணும் அதை எடுத்துட்டு போக முடியும். பட்ஜெட் இல்லைனாலும் பட்லி மாதிரி அதுக்கெல்லாம் இவ்வளவு பெரிய கிரிட்டிசிசம், இவ்வளவு பெரிய நெகட்டிவிட்டி இருந்து இன்னைக்கு 1000 crores கொடுக்குறாரு அப்படின்னா அவரோட மைண்ட் செட் தான். ஸோ அதே மாதிரி தான் இந்த ஸ்பாட்ல வந்துட்டு அவர் டேரக்டரா அவர் எடுக்கக்கூடிய முடிவுகள், அவர் டெக்னிக்கல் டீம் இருக்கிறதுக்காக மட்டும் அவர்கிட்ட கொடுத்துட்டு ஒதுங்கிறது கிடையாது. இல்லைல்ல, இப்போ நல்ல எடிட்டர், பயங்கரமா எடிட்டர் இருக்காரு அப்படின்னா அவர்கிட்ட படத்தை கொடுத்து ஒதுங்கிறது கிடையாது. அவரு அங்கேயே மேனேஜ் பண்றாரு. ஸோ அதுதான் டேரக்டர். நீங்க வந்து அவர் டீம் இருக்குன்றதுக்காக வந்துட்டு ஒரு டேரக்டர் ஜெயிக்கிறாரு கண்டிப்பா கிடையவே கிடையாது ப்ரோ. பர்சனல் தாட்டு எடுத்துக்கிறதா எடுத்துக்காங்க சொல்லணும்னு தோணுச்சு. அதே மாதிரிதான் எல்லாத்துக்குமே மேக்கிங் தான் கண்ணில் பார்க்க போறாங்க, அதை பார்த்தா டிசைட் பண்ண போறாங்க. பட் அதுக்கு ஒரு விஷயம் இருக்கணும்ல. இப்போ ஒரு ஆக்டரே வராங்க அப்படின்னா உன் கண்ணில் உயிரிழப்பா, நீ நடிக்க தெரியல அப்படின்னா அவர் ரிஜெக்டர். அவர் விஜய் தேவர்னாவே இருந்தாலும் சரி, ஹான்சமா இருந்தாலும் சரி, இல்ல கமல்ஹாசன் மாதிரி ஒரு நடிகனா இருந்தாலும் சரி, அந்த இடத்துல ஒரு உயிர் இல்லை அப்படின்னா அந்த இடம் வேஸ்ட் தானே. அவங்க நான் பார்க்கறது ஒரு மாதிரி இருந்து அவங்களோட அதான் அந்த நடிப்பு கரெக்டா இருந்தாக்கா பார்க்க ஆடியன்ஸும் நல்லா நடிக்கலாம் தெரியும்ல. அவங்க அழகா இருக்கான்றதா ரெண்டாவதா போய் தெரியும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி தான் மேக்கிங் முன்னாடி நிப்பாட்டாலும் அதை தூக்கி நிக்க பேச வைக்க போது எல்லாமே ரைட்டிங் தான். ஸோ நானும் ரைட்டிங்ல, ஏன்னா மேக்கிங் தான் ரொம்ப தலைவலி பிடிச்ச வேலை. ஆனா இங்க ரைட்டிங் ஸ்ட்ராங் ஆகிட்டு அப்படின்னா அங்க பாதி வேலை இந்த ப்ரெஷர்ல, அதாவது கதை ஜெயிக்குமா, கதை கரெக்டாக்குமான்ற கொஞ்சம் கொஞ்சம் கம்மியாயிடும். மற்றபடி அதை எதில் எலிவேட் பண்ணி காமிக்கலான்ற ப்ரெஷர் அதிகமா இருக்கும். ஸோ இதுதான் நான் பாக்குறது. நீங்க சொல்லுங்க, எதுக்கு எதிர்கருத்துகள்? இங்க யாரும் ரைட்டிங்கே இருக்கக்கூடாது அப்படின்னு நான் சொல்ல வரல. அது எப்படி இருந்தாலும் என்னால மேக்கிங் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை தான். அஃப்கோர்ஸ் நான் அந்த ரைட்டிங்ல கன்வின்ஸ் ஆனங்க தான் மேக்கிங் பண்ண போறோம். இதுக்கு ஒரு எண்டே கிடையாதுன்ற மாதிரி தான். நீங்க வந்துட்டு 1 வருஷம் டைம் கொடுத்தீங்கன்னா சூப்பரா எழுதிருப்பீங்க. நீங்க 3 வருஷம் டைம் கொடுத்தீங்கன்னா அதை விட ஒரு பெட்டர் வெர்ஷனா எழுதிருப்பீங்க. 10 வருஷம் டைம் கொடுத்தீங்கன்னா செம்மையா எழுதிருப்பீங்க. ஆனா ஆடியன்ஸும் சரி, இல்லை நான் ஆஸ் அ டேரக்டராகவும் சரி, இது போதும் அப்படின்ற டிசிஷன் பாயிண்ட்ல
இவன் இருக்கான்ல டேரக்டர் இருக்கான்ல, அதுதான் பெரிய விஷயம். அப்புறம் ரிவர்ஸ் ப்ராசஸ் தான், 20% தான் ரைட்டிங், 80% தான் மேக்கிங் என்னை பொறுத்த வரைக்கும். அப்புறம் என்னோட பர்சனல் விஷயம் சொல்லணும்னா, அவர் சேது ப்ரோ சொல்லியிருந்தார் இந்த மாதிரி நான் ரைட்டிங் எழுதியிருந்தேன் அப்படின்ட்டு. சப்போஸ் நான் ஒரு பாயிண்ட்ல 2 டிராஃப்ட் 3 டிராஃப்ட் எழுதினாரு, ஒரு பாயிண்ட்ல இது போதும் அப்படின்றது நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன். சப்போஸ் இல்லை ப்ரோ எனக்கு இன்னும் வேணும்னா இன்னும் எழுதின்னு இருப்பாரு, ஓகேவா? அப்போ மேக்கரா நான் ஒரு டிசைட் பண்ணிட்டு எடுக்கிறேன். இப்போ நிஷாவே பார்த்தீங்கன்னா எனக்கு பெஸ்ட் ஸ்க்ரீன் பிளேக்கு தான் அவார்ட் கிடைச்சிச்சு, ஓகேவா? நான் அந்த ஸ்க்ரீன் பிளேயை மட்டும் அவங்களுக்கு போய் நீட்டிருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், அவார்ட் கொடுத்துருவாங்களா? அப்படி கிடையாது. என்னோட படத்தை பார்த்துட்டு என்னோட மேக்கிங்கை பார்த்துட்டு அதில் ஸ்க்ரீன் பிளேவா விஷுவலாக பார்க்கும்போது கன்வின்சிங்காக இருக்குது, அதுக்கப்புறம் தான் அதை ப்ரைஸ் பண்ணப்படுது. மேக்கிங்காக வந்துட்டு பிறகு தான் ப்ரைஸ் பண்ணப்படுது. வெரி ரைட்டிங் ஃபுல்லாக எவ்வளோ நல்லா இருந்தாலும் அதை மட்டும் ஆடியன்ஸ்க்கு நம்மள அப்படியே போய் கொடுக்க முடியாது. இல்லை சில பேர் மட்டும்தான் புக்ஸுக்காக எழுதுறது வேற, சினிமாவுக்காக எழுதுறது வேற. அதையும் இதையும் கன்ஃபியூஸ் பண்ணக்கு தேவையில்லை. நான் பெருசாக புக்ஸும் படிச்சதில்லை, அதனால எனக்கு தெரியல. ஸோ அந்த ஒரு பாயிண்ட் தான். இதுல 80% ரைட்டர்ஸ் மேக்கர்ஸா வரணும்னு நான் சொல்லல ப்ரோ. எனக்கு என்னன்னா ரைட்டர்ஸ் வந்து மேக்கர்ஸா வந்துட்டா அவங்களோட வந்து நான் சொன்னேன்ல எவ்வளவு ஃபீல் பண்ணி எழுதணும்னா அது வந்து இன்னொருத்தர் எடுக்கும் போது அந்த ஃபீல் இல்லாம அந்த சோல் இல்லாம கூட போயிடலாம். அப்போதைக்கு அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ நீங்க உங்களுக்கு நீங்களே எழுதி எடுத்துட்டீங்கன்னா அது வந்து நீங்க அப்படியே கொண்டு வந்துடலாம் அப்படின்றதுக்காக தான் சொன்னேன். நான் என்ன சொன்னேன்னா மேக்கர்ஸோட 80% வேலையை வந்து ரைட்டர்ஸ் வந்து ஈஸியா பண்ணி கொடுத்துட்றாங்க அப்படின்றது தான் சொன்னேன். ஸோ வந்து 80% ரைட்டர்ஸ் வந்து மேக்கர்ஸா வரணும் அப்படின்னு நான் சொல்லல. இன்னொன்று நிஷாவோட ஸ்க்ரீன் பிளே கொண்டு தான் அவார்ட் கொடுத்துருவாங்களான்னு சொல்லி கேட்குறீங்க. அந்த ஸ்க்ரீன் பிளே எழுதுனது எதுக்கு ப்ரோ? எடுக்கிறதுக்கு தானே ப்ரோ. இதுக்கு என்ன ப்ரோ நீங்க எப்படி சொல்றீங்க? இது எனக்கு சுத்தமா விட்ட வேலை ப்ரோ. இந்த பாயிண்ட் மட்டும் நீங்க வந்து ஸ்க்ரீன் பிளே எழுதுறீங்க, அந்த ஸ்கிரிப்ட் எழுதுறீங்கன்னா அது எடுக்கிறதுக்கு தான் எழுதுறோம். இல்லைன்னா அது ஒரு கதை புக்காவோ இல்லை ஒரு தொடராவோ பேப்பர்லயோ இல்லை புக்லயோ எழுதலாம், அனுப்பலாம். ஸோ இதெல்லாம் பாயிண்ட் என்னால் ஏற்றுக்க முடியல. பட் நான் இதை தான் சொல்ல வந்தேன். இது எப்படி இருக்குன்னா ஒரு மாதிரி ஆரோக்கியமா இருந்தால் ஓகே. எதுவுமே பர்சனல் இங்கே என்னன்னா எவால்வ் ஆகும்னா பர்சனல் உடச்ச மட்டும் தான் எவால்வ் ஆக முடியும். நானும் அதான் சொல்கிறேன். எனக்கு ஒரு விஷயம் நான் ஒரு 2 வருஷம் முன்னாடி என்கிட்ட ஒன்று பேசியிருப்பீங்க, அதை நான் ரைட்டுன்னு சொல்லியிருப்பேன். இப்போ அது தப்புன்னு எனக்கு தெரிஞ்சதுக்கு காரணம் த்ரூ அவுட் ஆன் ப்ராசஸில் இருக்கிறதுனால. இந்த ப்ராசஸ் இருந்தீங்கன்னா நீங்கள் நம்மளை எவால்வேட் பண்ணால் மட்டும்தான் இந்த ரைட்டராகவும் சரி மேக்கராகவும் சரி அடுத்த கட்டத்தை நவுத்த முடியும். நான் இதை பிடிச்சினேன்றதுக்காக அப்படியே நிற்க முடியாது. எந்த ஒரு ஆர்ட்டுமே அப்படி நிற்காது. நான் இந்த இடத்துல நிற்கிறேன்பா, இந்த ஸ்ட்ராங் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டுலாம் நிற்க முடியாது. எதுவுமே பர்சனலாக எடுத்துக்காதீங்க. பர்சனல் ஒரு டிஸ்கஷன் வந்தால் அது ரொம்ப ஒரு மாதிரி யூஸ்ஃபுல்லாக எடுத்துகிட்டு போயிடுங்க. பர்சனலாக எதுவும் இது பண்ணி அது ரொம்ப இதெல்லாம் இது பண்ணிக்காதீங்க. ஜாலியாக இருக்கும். ரெண்டாவது என்னன்னா, நான் அவர்கிட்ட சொன்ன மாதிரி இவர் இந்த அடித்தளம் அந்த பில்டிங் அதெல்லாம் சொன்னார். அதுக்கு என்னன்னா ப்ரோ 1 லட்ச ரூபா இருந்தால் நான் கூட குடிசை மட்டும் தான் கட்ட முடியும். அதே என்கிட்ட 1 கோடி ரூபா தான் அந்த பில்டிங் ஆர்கிடெக்சர் ஆளை வச்சு பண்ண முடியும். ரெண்டாவது சேது ப்ரோவான் தெரியல, கார்த்தி ப்ரோவான் தெரியல, நான் டெக்னிக்கல் டீமு அவர் எல்லா டிசிஷன் எடுக்கணும். நான் அப்படி சொல்ல ப்ரோ. இப்போ ஷார்ட் இப்போ இவர் சொன்னார்னா, இப்போ ராவணனை பற்றி சொல்லும்போது மேக்கிங் சொல்லும்போது இந்த மாதிரி எழுதியிருக்கேன் அப்படின்னும் போது அவர்கிட்ட கேமராமேன் இது இங்கே வச்சா இன்னும் கன்வே ஆகும் அப்படின்ற ஒரு கேமராமேனை நீங்கள் கொடுக்கும்போது என்ன ஆகும்னா எம்பத்தைஸ் ஆகும். நீங்கள் நார்மல் இப்போ நான் ஒரு நார்மல் கேமராமேன் எனக்கு தெரியல, அந்த கதையோட சோலையும் புரியல, அந்த ரைட்டிங் புரியலன்னா ப்ரோ நம்ம போய் ஒயிட் வச்சுக்கலாம் ப்ரோ, நம்ம போய் டைட் வச்சுக்கலாம் ப்ரோ, நம்ம க்ளோஸ் வச்சுக்கலாம் ப்ரோ, அந்த மாதிரி தான் எழுதுவாங்களே தவிர இப்போ அந்த கதையே அந்த ரைட்டிங்கை ஒரு சினிமோட்டோகிராஃபரோ ஒரு மியூசிக் டைரக்டரோ ஒரு ஆக்டரோ அதை புரிஞ்சுக்க அந்த ரைட்டிங்கை புரிஞ்சிக்கும் போது இதுக்கு நம்ம இதை கொடுக்கணும், இதுக்கு நம்ம அதை கொடுக்கணும் அப்படின்னும் போது தான் மேக்கிங் கன்வே ஆகுது. அதை தான் அட்லி என்ன பண்ணுவோம், அட்லியோட ரைட்டிங் சொல்லணும்னா நான் பார்த்த எல்லா படங்களையுமே ஒரு சீனில் கண்டிப்பாக தலையை அழுவ வச்சிருவான். ஏன்னா அதுக்கான அடித்தளத்தை முன்னாடியே போட்டுருவா. அப்படி ராயப்பம் கீழே ஊந்து கிடக்கும் போது அவன் வந்து கட்டி புறா சொல்லும்போது எனக்கு கண்ணு கிடக்குது. காரணம் ரைட்டிங்ல ஒரு முதல் எப்பவுமே அந்த கேரக்டர் கட்டி பிடிக்க கூப்பிடும். இதை ரைட்டிங் இல்லாமல் நம்ம மேக்கிங்ல கொண்டு வரது டவுட் தான் ப்ரோ. இப்போ அவர் பாகுபலி சொன்னார்ல, எழுதும் போது இந்த கதை வந்து எந்த ஜேர்னல்ல நடக்குது, எந்த ஜியாகிரபியில நடக்குது, என்ன பேஸ்ல நடக்குது, என்ன இது. இப்போ அவன் வந்து காலை அடக்கிற சீன் வேணுமா வேணாமான்னு எப்படி நம்ம டிசைட் பண்றான்? ஏன் அங்க எழுதுனாங்கன்னா அவன் வந்து ஸ்ட்ராங்கான ஆண்டகனிஸ்ட், அவனால பிசிக்கலாவும் ஸ்ட்ராங்கா இருக்க முடியும், மென்டலாவும் ஸ்ட்ராங்கா இருக்க முடியும். இதை வந்து பாகுபலிக்கு அப்படி எழுதலாம். இதே கதையை தூக்கி போயிட்டு இப்போ வடச்சென்னைக்கு எழுதும்போது என்னன்னா கூடகரனை குத்துறானுங்க. அவனுக்கு எந்த அளவுக்கு மென்டல் ஸ்ட்ராங்கா இருக்காங்கன்னா கூடகரனே குத்துறானுங்க. இது லைவ்ல நடக்கிறது. அது லைவா நடக்குமான்னு நமக்கு தெரியல. ஸோ களம் வந்து தான் டிசைட் பண்ணுவோம். இப்படி இந்த பேஸ்ல எழுதணுமா அந்த பேஸ்ல எழுதணுமா, நான் படம் பண்றேன் என்கிட்ட 1 கோடி ரூபா கொடுத்துருக்காங்க, எனக்கு இவ்வளவு படம் பண்றேன்னா என் ரைட்டிங் இப்படி இவ்வளவு தூரம் போதும், இந்த புஷ் தேவையில்ல, இதுக்கு மேலே போக தேவையில்லைன்னு டிசைட் பண்ணும்போது என்னன்னா நம்மகிட்ட இவ்வளவு தான் காசு இருக்கும். இப்போ விக்ரம் பத்தி ஏன் திருப்பி பேசுறீங்கன்னா அந்த ஃபைட் சீனு ஒர்க் ஆகும்னா நம்ம டெக்னிக்கலா ஏதாவது இப்போ ஏதாவது சர்ப்ரைஸ் எலமெண்ட் பண்ணி ஆகணும். இதுக்கு ரைட்டிங் ஏன்னா ஏற்கனவே நம்ம பண்ணி வச்சிட்டோம். ஆல்ரெடி கமலை கொண்டுட்டோம், கமலை கொண்டு வரப்போறோம். ஒரு நல்ல மொமெண்ட், இந்த மொமெண்ட்டை எம்பத்தைஸ் பண்றதுக்கு நம்ம மோட்டோ போக்க எடுத்துட்டு வருவோம். இது நம்ம டிஃப்ரெண்டா பண்ணுவோம். டீனா கேரக்டர் அப்படிதான். டீனாவை நம்ம வந்து ஒரு வேலைக்காரி மாதிரி காமிச்சிருக்கோம், அவளை சர்ப்ரைஸ் எலமெண்டா உடைப்போம். இது எல்லாமே ரைட்டிங் தான் தவிர அந்த ஃபைட் நல்லா இருக்கும். அவ பண்றது மேக்கிங் அங்க அவங்க ஜோஷ் பண்றது எல்லாமே ஓகே. பட் ஆனா டீனாவை எங்கேயுமே நம்ம இது பண்ணாம டீனாவை ஆரம்பத்துலேருந்தே வந்து ஒரு ஹீரோயிசமா அந்த பொண்ணை வந்து காமிச்சிட்டு வந்துட்டோம், இல்லை கமலை வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருந்து ஃபுல்லாக காமிச்சிட்டு வந்துட்டோம். அப்படி பண்ணும்போது அதோட வேல்யூ இருக்காது. இதெல்லாம் டிசைட் பண்றது எங்கன்னா பேப்பர்லேயே டிசைட் ஆகும். ரைட்டிங்னா பேப்பர் மட்டும் இருக்கும், மைண்ட்ல இருக்கிறது ப்ரோ ரைட்டிங். பேப்பர்ல எழுதுறது மட்டும் ரைட்டிங் கிடையாது. நான் இந்த அந்த 15 பீட்டுக்குள்ள நான் படத்தை உட்கார வைக்கிறேன்றது ரைட்டிங் தான். நீங்க சொல்றீங்களா இந்த மாதிரி வந்து
புக்கு வேற, புக்கு எல்லாம் ஒண்ணுதான், படமும் ஒண்ணுதான், மியூசிக்கும் ஒண்ணு. இது எல்லாமே எங்க இருந்து வந்தா கதை சொல்றதுக்கு தான் வந்துச்சு. ஆரம்ப கட்டத்துல இருந்து கதை சொல்லுதல்ன்றது தான் மேலு. இது விஷுவல் ட்ரீட்மெண்ட். ஆனா நீங்க விஷுவல் ட்ரீட்மெண்ட் பேசுறீங்க. புக்கு வந்து ரீடிங் மெட்டீரியல், அதனால ரீடிங். அதுக்கு என்ன பண்ணுமோ அதே 5 பீட் தான் இங்கேயும் பண்ண போறாங்க. இங்க நீங்க 2 ஹவர்ஸ் பண்ண போறீங்க, 2.5 ஹவர்ஸ் பண்ண போறீங்க. அங்க 500 பக்கத்துக்கு பண்ண போறான், 50 பக்கத்துக்கு பண்ண போறான். அதுக்கு இந்த கேரக்டர் இங்க என்டர் ஆகணும், இந்த கேரக்டர் இங்க பேசணும், இந்த கேரக்டர் இப்படி தான் இருக்கணும், இந்த கேரக்டர் இப்படி நடக்கணும் அப்படின்றதெல்லாம் நீங்க ரைட்டிங் டிசைட் பண்ணாம மேலும் மேக்கிங்ல போனீங்கன்னா என்ன ஆகும்னா டாக்குமெண்ட்ரி ஆயிடும். டாக்குமெண்ட்ரிக்குமே இப்போ ரைட்டிங் பண்ண ஆரம்பிச்சாங்க. டாக்குமெண்ட்ரி எப்படின்னா அங்க இருக்கிறத சொல்ல போறாங்க. அதுக்கு ரைட்டிங் தேவைப்படாது. ரைட்டிங் தேவைப்படாதுன்னா அங்கேயுமே இப்போ சில ரைட்டிங் பண்றாங்க, சில ஷார்ட்லாம் வைக்கிறாங்க. என்னன்னா இந்த சீனை எம்பத்தைஸ் பண்ணணும், மக்களுக்கு இது பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எலஃபண்ட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 1/2 hour ஓடுது. 1/2 hour சினிமா மாதிரி தான் இருக்கு. டாக்குமெண்ட்ரினா பியூர் இது ரைட்டிங் ஒன்று. முழுக்க நீங்க ரைட்டிங்கை ஓவர் கம் பண்ணிட்டு வெறும் மேக்கர்ஸ் மட்டும் தெரியல ப்ரோ. அது எனக்கு தெரியல, எனக்கு பர்சனலாக எனக்கு தெரியல. பட் நான் மேக்கர் ஆகணும்னு தெரியல. எனக்கு மேக்கர் ஆகலாம்னு பிரச்சனை கிடையாது. நான் ஒரு ரைட்டராக ஒரு படத்தில் ஒர்க் பண்ணாலும் எனக்கு பெரிய ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்குன்றது என்னுடைய தனிப்பட்ட இது. அதனால வந்து நான் மேக்கரை இது பண்ணல. நீங்க சொன்ன மேக்கர் சொன்னீங்கல்ல, மேக்கருக்கு ஒரு ஸ்டைல் ப்ரோ. வெற்றிமாறனா வெற்றிமாறன், மணிரத்னம் மணிரத்னம். நீங்க சொன்னீங்க உங்க அம்மா கை பக்கம்னா உங்க அம்மா கை பக்கம் தான். அதே தான் ஹோட்டலில் இப்போ போறோம்னா அதே தான். ஆனா இது எல்லாத்துக்குமே என்னன்னா நீங்க சொல்ற மாதிரி அதுக்கு அடித்தளமா ஒன்று இருக்குல்ல. ஒரு பிரியாணி செய்யணும், இந்த இன்கிரீடியன்ட்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் இல்லாம நீங்க எப்படி பிரியாணி பண்ண முடியும்? அதான் இந்த ரைட்டிங். நெருப்பு இல்லாம எப்படி பிரியாணி பண்ண முடியும்? எந்த டே உப்பு இல்லாம எப்படி ஸ்கிரிப்ட்? அந்த மாதிரி தான் நீ பேப்பர்லயோ இல்ல மைண்ட்லயோ வச்சுக்கலாம நீங்க எடுத்துட்டு போனீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு அது தெரியல. அந்த அளவுக்கு எக்ஸ்ட்ராடினரியான ஒரு ஆர்டிஸ்ட் இருக்காங்கன்னா ஓகே, நம்ம பிரச்சனை கிடையாது, நல்லா வரும், ஓகே ரைட்டு. அதுவுமே அவங்க மைண்ட்ல இருக்கும் ப்ரோ. இந்த ஷார்ட் இப்படிதான் வரணும், இந்த ஷார்ட் இப்படிதான் வரணும். என்கிட்ட 10 ரூபா கொடுக்குறாங்களா, இந்த ஷார்ட் நான் இப்படி எடுப்பேன். என்கிட்ட 100 ரூபா கொடுத்தா இந்த ஷார்ட் நான் வேற மாதிரி எடுப்பேன். நீங்களா இருந்தாலும் அதான் பண்ணீங்க, நானா இருந்தாலும். அங்க டிமாண்டே யார் ப்ரொடியூசர், எவ்வளவு பண்றாங்க, எவ்வளவு ஸ்டார் கேஸ்ட் வராங்க, ஃபைட்டே டிசைட் பண்றது ஸ்டார் கேஸ்டா ப்ரோ. இப்போ வந்து வேற ஏதோ ஒரு சின்ன ஆக்டர்னா அந்த இடத்துல ஃபைட்டு தேவைப்படாது. ஒரு ஹீரோ இன்ட்ரோ பண்றதுக்கு ஒரு பெரிய ஹீரோ வரும்போது அந்த இடத்துல ஃபைட்டு தேவைப்படுதுன்னா காரணம் அமௌண்ட். இதெல்லாம் மேக்கிங் எவாலுவேட் பண்ணுது. ஒரு பட்ஜெட் பெருசாகும் போது அதெல்லாம் எவாலுவேட் ஆகி அடுத்த கட்டத்துக்கு போய் தவிர மினிமம் பட்ஜெட் பார்க்கறது தான் உனக்கு கொடுக்குறோம். உனக்கு உனக்கு 3 லட்ச ரூபா 3 கோடி ரூபா கொடுக்குறேன், இதுல நீ என்ன பண்ணுவ, உன் கதையை கரெக்டாக சொல்லி முடிச்சிடு அப்படின்னா அதுக்கு என்ன பண்ண முடியுமோ அதான் பண்ண முடியும். அது நம்ம இப்போ என்கிட்ட மேக்கிங் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாதி படம் எடுத்துட்டு நிறுத்திட்டேன்னா அது அந்த மேக்கருக்கும் அடிபட்டும், இந்த இவருக்கும் அதே மாதிரி ரைட்டருக்கும் அடிபடும். ரெண்டாவது அவர் சொன்னார்ல ரைட்ரு இல்லை ப்ரோ, இங்கே யாருமே வந்து ரைட்ரு தனியாக வச்சு தமிழ் சினிமா எதுவும் எழுதலாம், மலையாள சினிமா எழுதிட்டு இருக்காங்க. வெஸ்டர்ன்ல வந்து கில்ட்டே இருக்கு, ரைட்ரு கில்ட் இருக்கு. நம்மளுக்கு ரைட்ரு தனியாக வரணுன்றது தான் நம்ம என்னோட இது. ரைட்ரு தனியாக வந்து மேக்கர் தனியாக பண்ணும்போது என்னன்னா கொலாபரேட்டிவ் ஒர்க் தான் ப்ரோ. சினிமான்றது ஒரு ஆள் கையில கிடையவே கிடையாது. முழுக்க கொலாபரேட்டிவ் ஒர்க் தான். ஒரு ரைட்டரும் ஒரு மேக்கரும் கனெக்ட் ஆகும்போது அவங்க கிரியேட் பண்ண இவர் பண்ண ஒரு வேர்ல்டு அவர் பண்ண போற வேர்ல்டு மிக்ஸ் ஆகும்போது தான் அது எக்ஸ்ட்ரா நிறையா போகுது. அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் தான் நம்ம இது மலையாளம். ஏன்னா அவங்க ஒரு ஸ்டைல் வச்சிருக்காங்க, அவங்களும் ஒரு ஷார்ட் மேக்கிங் வச்சுக்கிறாங்க, எல்லாமே வச்சுக்கிறாங்க. ஸோ இதை தான் நான் சொல்ல நினைச்சேன். ஒரு சேத சொன்னதான் டீம்னா டீமுக்கு குறை சொல்லல ப்ரோ. அன்னைக்கு அவங்க டிசிஷன் மேக்கிங் தான். இந்த டைரக்ஷன்றது டிசிஷன் மேக்கிங் தான். இந்த இடத்துல ஷார்ட் வரணும், இந்த இடத்துல ஷார்ட் வரக்கூடாது, இந்த இடத்துல சைலன்ஸ் இருக்கணும், இந்த இடத்துல சைலன்ஸ் இருக்கக்கூடாது, மியூசிக் அதெல்லாம். ஆனா கரெக்டான வேலை கொடுக்குறாங்கல்ல, அதுக்கான உங்களுக்கு இப்போ உங்கள்ட்ட காசு இருக்கு, நல்ல மியூசிக் டேரக்டர் போய் கொடுத்துருவீங்க. இப்போ காசு இல்லை போய் என்கிட்ட வரீங்கன்னா என்கிட்ட என்ன இருக்கோ அதான் ப்ரோ பண்ண முடியும். நம்ம தமிழ் சினிமால ரைட்டரும் டேரக்டரும் ஒன்று, மற்ற இடத்துல வேற. இப்போ நம்மளுக்கும் அந்த காலப்போக்கில் அதெல்லாம் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. வாய்ப்பு இருந்தால் நல்லது தான் ப்ரோ. என்ன கேட்டீங்கன்னா அது நல்ல விஷயம், ஆரோக்கியமான விஷயம். நான் 4 படத்துக்கு ரைட்டர் ஒர்க் பண்ணுவோம், ஒரு படம் டைரக்ட் பண்ண போறேன். எனக்கு தேவைப்படுற நிறைய பேர் அப்படிதான் பண்ணியிருக்காங்க, நம்மளுக்கு தெரியல. நிறைய பேர் பின்னாடி ஒர்க் பண்ணியிருக்காங்க, பேர் வந்திருக்காரு, பெரிய பழைய படங்கள்ல பேர் வந்திருக்காரு. எடுத்த எக்ஸாம்பிளே கமலே சொல்லலாம். ஏகப்பட்ட படத்துக்கு ஸ்கிரீன் பிளே எழுதியிருக்காரு, அவர் டைரக்ஷன் பண்ண அவசியம் இல்லையா? அவர் என்ன, நான் எழுதியிருக்கேன், நான் ஒரு வேர்ல்டு கொடுத்துருக்கேன், நீ ஒன்று எடுத்துட்டு வர. அப்போ அங்கே வந்து கேஸ் வைக்குமா, அவங்களுக்கான வேர்ல்டு எடுத்துட்டு வர, அவங்களுக்கான இது எடுத்துட்டு வராரு நல்லா. ஸோ அது கொலாபரேட்டிவ் ஒர்க் நம்ம இதை போட்டு நம்ம தனியாக பர்சனலாக போட்டு ரொம்பலாம் போட்டு இது பண்ணணும் அவசியம் இல்லை. ரொம்பலாம் போட்டு பர்சனலாக தெரியும். ரெண்டுமே வந்து நீங்க சொன்ன மாதிரி சோல் அவர் சொன்ன மாதிரி யூஸ். எனக்கு என்ன, நான் எப்படி அதை பார்ப்பேன்னா ஒரு ஆளோட கேரக்டர், ஒரு ஆள் வந்து மேக்கிங்னா கேரக்டர் வந்து ரைட்டிங். கேரக்டர் மிஸ்டேஜ் ஆயிடுச்சுன்னா ஆள் எவ்வளோ பக்காவாக இருந்தாலும் அவனை பின்னாடி போய் பேசலாம் போறாங்க. அதுதான் இப்போ கமர்ஷியல் சினிமாக்கு நடக்குது. இது என் பர்சனல் விஷயம். நான் ஏதாவது பண்ணியிருந்தா ஏதாவது இது பண்ணிக்காதீங்க. ரைட்டிங்கும் மேக்கிங்கும் எல்லாரும் சொன்னதுதான். ரெண்டுமே இல்லாம ஒண்ணுமே பண்ண முடியாது. நீங்க மேக்கிங் ரெக்கக்னைஸ் பண்ணப்பட்டதுன்னா ரைட்டிங்கால கூட இருக்கலாம். ஆனா மேக்கிங் ஒண்ணுமே இல்லை, ரைட்டிங் தான் எல்லாமே அப்படின்ற பாயிண்ட்ல தான் நான் வரேன். இந்த 80% 20% அதுலலாம் நம்மளுக்கு பெருசா இது இல்லை. அப்புறம் ஸ்க்ரீன் பிளே, நல்ல ஸ்க்ரீன் பிளே எடுக்கிறதுக்காக தான் பண்றோம். ஆனா ஒரு பாயிண்ட்ல யாரு டிசைட் பண்றாங்க அப்படின்றது தான் மேட்டர்ஸ். எல்லாத்துக்குமே ஒரு லிமிட் இருக்கு. அந்த லிமிட்குள்ள டிசைட் பண்ணிட்டு அது வெளியே வரும்போது ஆடியன்ஸ் அதை தான் ரசிக்கிறாங்க அப்படின்றது தான் என்னோட பாயிண்ட். அதுக்கப்புறம் நிறைய ரைட்டர்ஸ் இருக்காங்க அப்படின்னு மட்டும் புரிஞ்சுக்கினீங்க.
புரிஞ்சுக்கினேன் நான் பர்சனலா. நம்ம குரூப்ல அப்படி எதனா இருந்தா எனக்கு கொடுங்க. ஐ மீன் உங்களோட வேர்ல்டை நான் கரெக்டாக காமிச்சிருவேன் அப்படின்ற நம்பிக்கை இருந்தால் மட்டும். மற்றபடி ரைட்டர்ஸ் மட்டும்தான் மேக்கர்ஸாக வரணும் அப்படின்றதுல அது ஒரு ஒரு மித்து மாதிரி தான் எனக்கு தோணுது. அப்படியெல்லாம் எதுவுமே ஃபார்முலா கிடையாது இங்கே சினிமாவில். இது வந்துட்டு ஒரு நெவர் ஹெண்டிங் லேர்னிங் ப்ராசஸ். நம்ம வந்துட்டு இது கரெக்ட் என்னோட மேக்கிங் ஸ்டைலில் நான் இதை ப்ரூவ் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறேன். என்னோட கிளாரிட்டியில் நான் கரெக்டாக இருந்தேன்னா போதும். எனக்கு இது முக்கியம்னு படுது, அதை நான் காமிக்கணும்னு நினைக்கிறேன். அதுக்காக நான் ரைட்டிங்கே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்ல வரல. ரைட்டிங் இல்லாமல் ஒன்றுமே பண்ண முடியாது. இங்கே எது பேசப்படுது, எது நான் முக்கியமாக நினைக்கிறேன், அதுக்காக தான் நான் பாயிண்டாக சொல்கிறேன். நான் ஒரு ஸ்டாண்டில் கரெக்டாக நிற்கிறதுக்கான இதுவும் அதனால தான். எனக்கு இதுதான் முக்கியப்படுது. நீங்கள் வந்துட்டு நம்ம இப்போ பேசுறதோ இல்லை இதனால யாருக்குன்னா யூஸ் ஆகுதுன்றதாலையோ, அதுக்கப்புறம் மேக்கிங் ஆன உடனே அது பிரம்மாண்டமாக இருக்கிறது மட்டும்தான் மேக்கிங் அப்படின்னு நான் சொல்ல வரல. கூழாங்கல்லும் எனக்கு மேபி பர்சனலாக கனெக்ட் ஆகாமல் இருக்கலாம். அதுக்கு அந்த படம் நிறைய பேருக்கு பிடிச்சதுக்கான காரணமும் அது கம்மி பட்ஜெட்டில் எடுத்த ஒரு நல்ல மேக்கிங்காக தான் அப்படின்றது தான் என்னோட பாயிண்ட். இங்கே வந்துட்டு ரைட்டிங்கை மட்டும் அவ்வளோ ப்ரேஸ் பண்ணுறாங்கல்ல, இந்த 80% அதுதான் அப்படின்றாங்கல்ல, அதில் தான் என்னோட பாயிண்ட். அதுக்கப்புறம் ஒரு நல்ல ரைட்டரால தான் நல்ல மேக்கிங் தர முடியும், அந்த வேர்ல்டை அவனால் தான் புரிஞ்சுக்க முடியும் அப்படின்றது மித்து அப்படின்றது நான் நம்புறது. நீங்கள் கரெக்டான ரேப்போ இருந்தால் மலையாள சினிமா, எங்கள் தமிழ் சினிமாலும் நடந்திருக்கு. நான் பார்த்து விழுந்த படம் ஜீவின்னு ஒரு படம் வந்துச்சு, அதுவுமே இது. அப்புறம் கேஸ் ரவிக்குமார், நிறைய பேர் இருக்காங்க, மேபி நம்ம கவனிக்கப்படல அப்படின்னு நினைக்கிறேன். சில பேர் ரைட்டிங் தான் நான் இருக்கணும், கலைப்ரோலாம் சொன்னார், நானா அவருக்கு சொன்னால மற்றவங்களுக்கு சொன்னாருன்னு தெரில. நான் 4 படம் ரைட் பண்ண விடும்போது ஒரு படம் தான் டைரக்ட் பண்ண வரேன். எனக்கு அப்படியே ரிவர்ஸ். ஆனால் கதை நல்ல கதை இருந்துச்சுன்னா எனக்கு கொடுங்க. அன்டில் அண்ட் அன்லெஸ் நான் நல்லா எடுத்துருவேன் அப்படின்னு நம்பிக்கை இருந்தா எடுத்துட்ட பிறகு இதை நான் இப்படியே சொல்லணும்னு நான் நினைக்கல, ஆனால் நீங்கள் வேறு மாதிரி எடுத்துட்டீங்க அப்படின்னு நம்மளுக்கெல்லாம் கரெக்டான கொலாபரேஷன் இருந்தால் கண்டிப்பாக பண்ணலாம். அது எதுவும் பிரச்சனையும் இல்லை. அகெயின் நான் மேக்கராக தான் இருக்கணும்னு விரும்புகிறேன். அதனால தான் இந்த பாயிண்ட்டை சொல்கிறேன். நீங்கள் ரைட்டராக இருந்தால் பிரச்சனை இல்லை, ஆனால் இது தப்பு, இது ஒன்றுமே இல்லை அப்படின்ற போது தான் நான் அதுக்கு எதிர் பாயிண்ட் சொல்கிறேன். ஸோ அவ்வளோதான் என்னோட பாயிண்ட்டு. மேபி என்னோட பாயிண்ட் யாருக்குமே கன்வின்சிங்காக இருக்கலாம், இல்லை உங்களோட பாயிண்ட் எனக்கு சில விஷயங்கள் லேர்னிங் ப்ராசஸில் இருந்துச்சு. இது வரைக்கும் நான் தெரியாத சில விஷயங்களெல்லாம் கற்றுக்கினேன். ஆனால் ஒரு சில விஷயங்கள் கோவமும் பட்டுச்சு. அது தனிப்பட்ட பர்சனல் இது இல்லை, இதை இவ்வளோ இது தப்புன்னு சொல்கிறாங்களே அப்படின்ற பாயிண்ட்ல மட்டும்தான் எனக்கு சில விஷயங்கள் இது பண்ணுச்சு. எனக்கு தெரியுது எதை எடுத்துக்கணும் எது எடுக்கக்கூடாது அப்படின்றது எனக்கு கிளாரிட்டியாக இருக்குது. இதுதான் நம்மளுக்கு மேக்கிங் தான், அந்த ஒரு பாயிண்டால தான் இவ்வளோ பேசுறது. அதுதான் ஆடியன்ஸும் ப்ரைஸ் பண்ணுறாங்க. அப்புறம் இந்த நம்பர் கேம் எல்லாம் விட்டுருங்க. மேக்கிங்ன்றது டெக்னிக்கலி ஸ்ட்ராங், ஹை பட்ஜெட் கிடையாது, லோ பட்ஜெட்லையும் மேக்கிங் சாதிக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அந்த ஒரு பாயிண்ட் தான். அவ்வளோதான் ப்ரோ. இவ்வளோ நேரம் பார்த்துருப்பீங்க ஒரு டிபேட்டில் ரைட்டர்ஸோட பாயிண்ட்டும் பார்த்துருப்பீங்க, அதே மாதிரி டேரக்டர்ஸோட பாயிண்ட்டும் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு எந்த பாயிண்ட் இருக்குது, நீங்கள் நிற்கிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாங்கள் ஷார்ட் ஃபிலிம் கான்டெஸ்ட் நடத்திட்டு இருக்கோம், அதில் உங்களுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நினச்சா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கீழே இன்ஸ்டாகிராம் அண்ட் வாட்ஸ்அப்பில் வந்து நீங்கள் டிஎம் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி அடுத்த இன்ஃபர்மேட்டிவான வீடியோவில் நான் உங்களுக்கு சந்திக்கிறேன்.